ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்பத்துக்கு எப்படி மாவு அரைக்க போகிறோம், ஆப்பம் மாவு அரைச்சிட்டு தேங்காய் பால் எப்படி எடுக்க போகிறோம், ஆப்பம் எப்படி போட போகிறோம் அப்படின்ட்டு எல்லா ஃபுல் வீடியோஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறேன். நான் உங்களுக்கு இன்னுமே நிறைய பேருக்கு ஆப்பம் பண்ண தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா மாவு பக்குவமாக அரைச்சா நம்ம போடுற ஆப்பம் நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி ஆப்பம் அரைக்கிறோம் அப்படின்னு A to Z வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸாக உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஒரு காப்பிடி அளவுக்கு நாம் இன்றைக்கி பச்சரிசி எடுத்துக்க போகிறோம். இது ரேஷன் வாங்குற பச்சரிசி தான், இதுலேயுமே நல்லா சாஃப்டாக வரும். ஸோ ஒரு காப்பிடி பச்சரிசி போட்டுக்கிறோம். அதே அளவுக்கு ஒரு காப்பிடி நம்ம இட்லி அரிசி சேர்த்துக்கணும். பச்சரிசி ஈக்குவல்னால் அதே அளவுக்கு நம்ம ஈக்குவலாக நம்ம இட்லி அரிசி சேர்த்துக்கணும். ரெண்டையுமே நம்ம ஈக்குவலாக சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். ஏன் வெந்தயம் சேர்க்குறோம் அப்படின்னா, ஆப்பம் நமக்கு வந்து நல்ல கலர் கொடுத்து நல்ல கோல்டன் கலர் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம வெந்தயம் சேர்க்குறோம். வெந்தயம் போட்டால் ஆப்பம் நல்லா முருகலாகவும் இருக்கும். அதே அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க அதே ரேஷியோவுக்கு 1/4 டம்ளர் சேர்த்துக்கலாம். நல்லா அரிசியை ஊற வைக்கணும் தண்ணி ஊற்றி. ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா ஊறணும். அரிசியும் நம்ம போட்ட வெந்தயம், பச்சரிசி எல்லாமே, உளுந்து எல்லாமே நல்லா ஊற வச்சுட்டு அரைக்கணும். அதனால் நல்லா 4 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ மிக்ஸியை எடுத்து நம்ம அரைக்க வேண்டியது தான். கிரைண்டர்லேயும் அரைக்கலாம், மிக்ஸிலையும் அரைக்கலாம். கொஞ்சமாக இருக்கனாலும் நம்ம மிக்ஸியில் கூட நம்ம போட்டுக்கலாம். அதே சாஃப்ட்னஸ் நமக்கு மிக்ஸிலையுமே கிடைக்கும். பெரிய ஜூஸர் மிக்ஸி இருக்குது பாருங்கள், அந்த மிக்ஸியில் போட்டுக்கலாம். 2 தான் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். 1 கிலோ ரைஸ் எடுத்துருப்போம் நம்ம. ஸோ அதை நம்ம 2 தான் டிவைட் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட் நான் ஒரு சிங்கிள் போட்டு நான் அரைக்க போகிறேன். இதை நான் 2ஆவது சிங்கிள் பாதி யூஸ் பண்ணிக்குவேன். ஃபஸ்ட்டு ஒரு பாதி அரைச்சிக்க போகிறோம். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம நல்லா. ஏன்னா நம்ம மாவு அரைப்படும் போது தண்ணி தேவைப்படும். இப்போ நம்ம மிக்ஸி மூடியை போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்திருக்கேன். தண்ணி பத்தலை. இங்கே பார்த்தீங்கன்னா குறைன்னு தான் இருக்குது. இன்னும் பாதி அரைக்கவே இல்லை. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ரீயாகவே அரைக்கலாம். நம்ம எப்படி இருந்தாலும் ஆப்பம் ஊற்றும் போது தண்ணியாக தான் நமக்கு மாவு தேவைப்படும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பி மூடி போட்டு நல்லா அரைச்சிட்டு வரலாம். மைய நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா மாவு நல்ல அரிசிலாம் எதுவுமே இல்லை, நல்லா ஃபுல்லாக கிரைனாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். கெட்டியாகவும் அரைக்கலாம், நம்ம தண்ணியாகவும் அரைக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். ஆனால் எப்படி ஊற்றினாலும் நமக்கு ஆப்பம் ஊற்றும் போது தண்ணியாக தான் இருக்கணும் மாவு. ஸோ அதனால் நம்ம அரைச்சி வச்ச மாவெல்லாம் நம்ம அதில் போட்டுக்கலாம். திரும்பி அதேமாதிரி இன்னொரு பாதி இருக்கிற அரிசியை நம்ம அதே மாதிரி மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி நம்ம பாதி நம்ம அரைச்சோமோ அதே மாதிரி தான் 2ஆவது பாதி நம்ம எடுத்து அரைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு இதே மாதிரி தான் நம்ம அரைக்க போகிறோம். இதே மெத்தட் கிரைண்டரில் யூஸ் பண்ணி அரைக்கினாலும் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி உங்களுக்கு வச்சு அரைச்சி காமிக்கிறேன். ஸோ அரைச்ச மாவுன்னு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். வீட்டில் நம்ம வடித்த ரைஸ் இருக்கும், அந்த ரைஸ் ஒரு கப்பு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாவு அரைக்கிறதுக்காக நம்ம கூட சேர்த்து போட்டு அரைக்க போகிறோம். எதுக்கு இந்த மாதிரி அரைக்கிறோம் அப்படின்னா, நல்ல சாஃப்ட்னஸாக இருக்கும் நமக்கு ஆப்பம். ரைஸாக போடணும் இல்லை, வெள்ளை அவள் கூட நம்ம ஊற வச்சு கூட போட்டு அரைச்சிக்கலாம். அதுவுமே நல்லா சாஃப்ட் கொடுக்கும். இன்றைக்கி நான் ரைஸ் எடுத்திருக்கேன். தேவையான உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மாவுக்கு தேவையான மொத்த உப்பு நம்ம போட்டுக்கிறோம். நல்ல மைய அரைக்கணும் நம்ம ரைஸுமே. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தான் அரைச்சிருக்குது. நல்லா ஃபுல்லாக நம்ம மாவை எப்படி அரைச்சோமோ அதேமாதிரி தான் ரைஸையும் நம்ம அரைக்கணும். அரைச்சிட்டு எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா ரைஸ் நல்லா அரைச்சிருக்குது. சில பேர்லாம் மாவு நல்லா சாஃப்டாக வரணும் ஆப்பம் அப்படின்றதுக்காக மாவில் நிறையவே சோடா மாவு சேர்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் சேர்க்கக்கூடாது. ஹெல்த்துக்கு அது ரொம்ப இஷ்யூ ஆகும். ஸோ அதனால் அதெல்லாம் செய்யவே இல்லை. அதுக்கு தான் ரைஸ் போட்டிருக்கோம். அந்த ரைஸ் போட்டதுனா நல்லா சாஃப்டாக நமக்கு ஆப்பம் கிடைக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாவோடு சேர்த்து நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச மாவில் இப்போ எல்லாத்தையும் நம்ம ரைஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டுட்டோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி, கையை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். கையை வச்சு மிக்ஸ் பண்ணினா தான் கரெக்டான ஒரு ஈக்குவலாக நமக்கு கிடைக்கும் லெவலுமே. இல்லைனா ஒரு பக்கமும் ஒரு மாதிரி இருக்கும். கரண்டிலாம் போட்டிங்கனாலும் அந்த ஈக்குவலாக நமக்கு இருக்காது அந்த மாவு. ஸோ நல்லா கையை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸும் அந்த நம்ம அரைச்சி வச்ச மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒரு பாக்ஸில் நான் மாற்றிக்கிறேன். எனக்கு நைட்டு ஃபுல்லாக நான் மாவு புளிக்க வைக்கணும். அதனால் நான் ஒரு பாக்ஸில் நான் மாற்றிக்கிறேன். மாற்றி நல்ல பாக்ஸை நல்லா டைட் கண்டெய்னராக போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 8 ஹவர்ஸ்க்கு இந்த அரைச்சி வச்ச மாவு நல்லா புளிக்கணும்.
அதனால் பாக்ஸை போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். 8 ஹவர்ஸ் நல்லா மாவு புளிச்சதுக்கப்புறம் நம்ம ஆப்பம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்களேன் எப்படி நல்லா நமக்கு மாவு பொங்கியிருக்குன்னு. இப்போ நைட்டு நம்ம வச்சதுக்கும் இப்போ மார்னிங் நம்ம பார்க்குறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஷியேட் தெரியுது பாருங்களேன். மாவு நல்லா புளிச்சு மேலே வந்திருக்குது. இந்த ஆப்பத்துக்கு எப்பவுமே நல்லா புளிச்சிருக்கணும். மாவு புளிச்சிருந்தால் தான் நம்ம நல்லா போடும்போது நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா நமக்கு புளிச்சிருக்குது மாவு. கரெக்டான பக்குவத்தில் மாவு நமக்கு புளிச்சிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம தேங்காய் பால் செய்கிறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கலாம். அந்த தேங்காய் சில்லாம் நம்ம ஃபுல்லாத்தையும் பேத்து எடுத்துக்கலாம். பேத்து எடுத்த தேங்காயெல்லாம் ஃபுல்லாத்தையும் நம்ம எடுத்து கட் பண்ணிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எல்லா தேங்காயும் எடுக்கணும். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் நம்ம போடணும். ஏன்னா நம்ம காஞ்ச தேங்காய் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா தேங்காய் பால் நமக்கு அதிகமாக கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போடுறோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போடுறோமோ நமக்கு நல்லா பால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும். நிறைய நமக்கு குவான்டிட்டி கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நம்ம எடுத்து இதே மாதிரி நல்லா கீற்று போட்டுக்கலாம். எல்லா தேங்காயும் போட்டு நல்லா பொடிசாக நறுக்கிக்கலாம். மிக்சியில் தான் நம்ம அரைக்க போகிறோம். பெருசாக கூட போட்டு அரைக்கணும்னாலும் அரைக்கலாம். ஸோ இப்போ மிக்சி எடுத்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்ச தேங்காயெல்லாம் நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கலாம். அதில் இப்போ ஏலக்காய் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் அப்படியே போட்டுக்க போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஏலக்காய் இல்லைன்னா நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சினா தான் பால் நல்லா வரும். ஃபஸ்ட் நம்ம வெறுதாக கிரைண்ட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு தேங்காய் கொஞ்சம் நல்லா மசியும். அதுக்காக நம்ம அப்படி போட்டிருக்கோம். கொஞ்சம் நிறைய 2 கிளாஸ் நல்லா தண்ணி ஊற்றிட்டு இப்போ மிக்சியை ஓட்டிகிட்டு வந்திங்கன்னா தேங்காய் பால் நல்லா மேலே நமக்கு வந்துடும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் தேங்காய் பால் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு வடிகட்டி ஒன்று எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை எல்லாத்தையுமே அந்த வடிகட்டியில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுக்கணும். இதே மாதிரி ஊற்றி தேங்காயெல்லாம் மேலே நமக்கு நிற்கும். கையை வச்சு தேங்காய் ஃபுல்லாக நம்ம கையை வச்சு பிழிஞ்சு நம்ம எடுக்கணும். எடுத்து திரும்பி இதையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னொரு பால் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் இருக்கும். ஃபஸ்ட்டு பால் நம்ம எடுத்துக்கோ. இப்போ 2வது பாலுக்கு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ 2வது பாலுக்கு தேவையான தேங்காய் ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்பி எடுத்து வச்சுருக்க தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கணும். அதே மாதிரியே தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். திரும்பி அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே எப்படி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு எடுத்தோம் அதே மாதிரி தான் இதையும் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம இது பால் எடுக்க முடியாது. போதும் நம்ம கிரைண்ட் பண்ணது எல்லா பாலும் நமக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் தூக்கி தான் நம்ம போடணும் அந்த வேஸ்டேஜெல்லாம். நல்லா பால் மட்டும் நமக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பாலை ஃபுல்லாக. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் நான் அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 6-7 ஸ்பூன் நம்ம ஜீனி போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்வீட் நிறைய போட்டால் தான் நமக்கு பாலுக்கு எவ்வளோ ஸ்வீட் போட்டாலும் நமக்கு பத்தவே பத்தாது. அதனால் ஒரு 7 ஸ்பூனுக்கு நல்லா ஜீனி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். பாலை ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு இப்போ நம்ம ஆப்பம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஆப்பம் போட ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கலாம். நல்லா அந்த பேன் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் பாருங்கள் மாவு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி கலக்கி வச்சுருக்கேன் மாவை. அப்படியே ஒரு கரண்டி மாவு ஊற்றி அந்த ஆப்பத்தை சுற்றி நம்ம இதே மாதிரி விடணும். விட்டுட்டு திரும்பி நம்ம ஸ்டவ்லேயே வச்சிடணும். வச்சுட்டு இந்த தட்டு போட்டு மூடி விட்டுறணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஆப்பம் குக் ஆகும். நம்ம ஆயில் எதுவுமே அதில் ஊற்றக்கூடாது. தட்டு போட்டு நல்லா ஸ்டீம் பண்ணணும் நம்ம ஆப்பத்தை. நல்லா ஒரு அடுப்பை நல்லா கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம அதை பண்ணணும். இல்லைன்னா ஆப்பம் கருகி போயிடும். பாருங்கள் நல்லா வெந்திருக்குது. ஸோ இப்போ ஆப்பம் எடுத்துடலாம் நம்ம. ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி இன்னொரு ஆப்பம் இதேமாதிரி நம்ம ஊற்றிக்கணும். ஃபஸ்ட் நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்பமும் இதே மாதிரி தான் பண்ணணும். அடுப்பை நல்லா நார்மல் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பக்கம் நமக்கு வெந்துச்சுன்னா போதும். இன்னொரு பக்கம் நமக்கு தான் ஸ்டீம் போட்டுக்கனால நல்லா குக் ஆகிடாது. அதனால் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம எடுத்துலாம் நம்ம கரண்டியை வச்சு ஆப்பத்தை. என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி உங்களுக்கு ஆப்பம் தேங்காய் பாலும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆப்பத்தில் தேங்காய் பாலை ஊற்றி ஊற வச்சுட்டு நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். தேங்காய் பால் ஆப்பத்து மேலே நல்லா ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஃபுல்லாத்தையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கையை வச்சு அதை எடுக்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த ஆப்பம்.
நம்ம தொட்ட உடனே அப்படியே வந்துடும் நமக்கு ஆப்பம். அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆப்பம். ஆப்பத்துக்கு நம்ம அரிசியும் அதை அரைக்கிற முறையும் பக்குவமாக இருந்துச்சுன்னா ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக வரும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஆப்பமும் தேங்காய் பாலும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.